நேற்று காலையில் போனவ இன்னைக்கு வரைக்கும் வரல. வரட்டும், வந்துட்டு நல்லா வத்தி வைக்கிறேன் இன்னைக்கு அவளை. என் பொண்ணு வேற ஊருக்கு போயிட்டா. அவள் இல்லாமல் வேற ரொம்ப போர் அடிக்குது. வந்துட்டியாப்பா? வா வா, வந்து உட்காருப்பா. டீ போட்டு எடுத்துட்டு வரட்டாப்பா? இல்லம்மா வேண்டாம் விடு, நான் வரக்குள்ள குடிச்சிட்டு தான் வந்தேன். சரிப்பா, ஏதாச்சும் சாப்பிட்டியா? இல்லை ஏதாச்சும் சமைக்கட்டுமா சொல்லு. அதெல்லாம் வேண்டாம்மா, ஒரு 8 மணிக்கு மேலே நான் ஆர்டர் போட்டுறேன், 2 பேரும் வெளியே சாப்பிட்டுக்கலாம். இப்படி நீ வெளில வாங்கி சாப்பிட்றதுக்காப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? வந்தவ ஒழுங்கா உன்னை பார்த்துக்கிறாளா பாரு. நேற்று போனவ ஒரு வார்த்தை லேட் ஆகும்னு ஏதாச்சும் சொன்னாளா? ஆமாம்மா, நானே அவன் மேலே சரியான கோவத்தில் தான் இருக்கேன். வரட்டும், இன்னைக்கு வராலோ என்னைக்கா இருந்தாலும் இங்கே தானே வந்தாகணும். அன்னைக்கு வச்சுக்கிறேன் அவளுக்கு கச்சேரி. பாவம்ப்பா, நீ ஏன் வெளில போய் கஷ்டப்பட்டு வர? உன்னை பார்த்துக்கணும், அவள் ஒழுங்காக வீட்லேயே இருந்து எங்கே பார்த்துக்கிறா? சரி, ஏதோ இங்கே தான் தெரிஞ்சிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ என்னன்னா எங்கேயோ போயிட்டா, அங்கேயே தங்கிக்கிட்டா. என்னைக்கு வருவானும் தெரியல. வேற என்னம்மா பண்ணுறது, அவளுக்கு கொஞ்சம் கொழுப்பு தான். வேற வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன போயிடுவா, சொன்னா கூட நான் அமைதியாக இருப்பேன். அதுவும் சொல்றது இல்ல. சரிப்பா, ரொம்ப கோவப்படாத, வந்தா பொறுமையா பேசு. பொறுமையா பக்கத்தில் உட்கார வச்சு பேசுகிற அளவுக்கு அம்மாவெல்லாம் நடந்துக்கிறா. வாமா வா, நான் கூட இன்னைக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன். வந்துட்டியா நீ? உனக்கு வரத்துக்கு என்ன, விட்டா இன்னும் 10 நாள் கூட சேர்ந்து தங்கிடுவ போல. இப்போ என்ன பண்ண? அதான் வந்துட்டேன்ல. அப்பாடி, இப்பதான் சண்டை சூடு பிடிக்குது. ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டா அதுக்கு பொறுமையா பதில் சொன்னோம். என்ன எதிர்த்து ஒரு மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க? இப்போ நான் என்ன பேசிட்டேன்? வீட்டுக்கு தானே வந்தேன், இல்லை வேற எங்கேயாச்சும் ஓடி போயிட்டேனா? ஏய், நீங்க மன்னிச்சிருங்க, ப்ளீஸ்ங்க மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டேங்க. ஐயோ தொப்பி, இப்போ மட்டும் கையை கீழே இறக்கல, அப்படியே அந்த கையை உடச்சி போட்டுருவேன் பார்த்துக்க. என்னடி கைதான் நான் வாங்குறேன், ஆனா உன்கிட்ட இருந்தா வார்த்தை வருது. ஏங்க மன்னிச்சிருங்க, ஒழுங்கா வா உள்ள போலாம். தேவையில்லாம உங்க அம்மா முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருந்த. நைட்டு என் பக்கத்துல தான் படுத்துக்கணும், அப்புறம் பார்த்துக்கோ. கோவத்துல கல் எதை தூக்கி போட்டுற பாருங்க மண்டையில, தொப்பி மண்டை. இன்னைக்குதான் நம்ம பையன் ஒழுங்கா வேலை பார்க்கறான். நல்லா 2 உதக்கிட்டான் அவளை. ஏங்க நான் கூட நேற்று உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இல்லைங்க, மறந்துட்டீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன சொன்னியா? எப்படி சொன்ன? இத பாரு, உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னா உன்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னு ஐயே உங்க அம்மா மடி கத்தனா உனக்கு தான் அசிங்கம், பார்த்துக்கோ. அட ஆமா உமா, நேத்து நீ சொன்ன, நான் தான் மறந்துட்டேன் பாரு. ஒர்க் விஷயத்துல பிஸியா இருந்துட்டேனா, அதனால நீ சொன்னதே மறந்துட்டேன் பாரு. அடப்பாவி, என்ன மாத்திட்ட? இதுக்கெல்லாம் ஏன் உமா நீ கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்க? கீழே இருக்கு, வா நம்ம உள்ள போலாம். சரிங்க. எங்க போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்குங்க. ஏதாச்சும் நல்ல பிரியாணியா பார்த்து ஆர்டர் போடுறீங்களா? நல்லா சாப்பிடலாம். உனக்கு இல்ல ஏதா உமா, வா நம்ம உள்ள போலாம், ஆர்டர் போட்டுறேன் வா. ஏங்க அத்தைக்கு சேர்த்து போட்டுருங்க, அத்தை மட்டும் பாவம் தனியா என்ன சமைச்சிருப்பாங்க. பாத்தியாமா உமாக்கு உன் மேல எவ்வளோ பாசம். இவளை பத்திலாம் எதுவும் சொல்லாதம்மா, பாவமா உமா. அட கடவுளே, என்னதான் நடக்குதுங்க? கொஞ்ச நேரத்துல பிளேட்டையே மாத்திட்டாளே. இவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அம்மா வந்துட்டியாம்மா? நான் கூட நாளைக்கு தான் வருவேன்னு நினச்சேம்மா. டே நேத்தே வந்திருப்பேன்டா, ரொம்ப லேட் ஆயிடுச்சா, அதனால தாண்டா இங்கே இருந்துட்டேன். சாப்பிட்டியாடா நீ? அதெல்லாம் அப்பா வெளில வாங்கி கொடுத்துட்டாருமா, நாங்களாம் சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. டெவிக்கி, என்ன ருக்கு, என்ன வேணும் உனக்கு? ஒழுங்கா உங்க அம்மா வீட்டில் இருக்க மாட்டாளாமா? நல்லா ஊர் சுற்றி திரியிறா, யார் அவனை பார்த்துக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா போனாங்க, நேற்று லேட் ஆயிடுச்சு, தங்கிட்டாங்க, இன்னைக்கு வந்துட்டாங்க, அவ்வளோதானே. இப்படியே அவளுக்கு இடம் கொடுங்க, அதனால தான் அவள் தலைமையில ஏறி ஆடிக்கிட்டு திரியிறா ஊர் ஊரா. இதை பார் ருக்கு, அம்மாவை பற்றிலாம் எதுவும் சொல்லாத. நான் ஏதோ என் பாட்டியாச்சேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட நல்லா பேசிட்டு பழகிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் அம்மா பற்றிலாம் சொன்னேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓ, அந்த அளவுக்கு உங்கள் அம்மா உன்னை மயக்கி வச்சிருக்காளடா? அவள் பேச்சு கேட்ட ஆடுற நீயே? யார் ஆடிக்கிட்டு இருக்காங்க நின்னுக்கிட்டு, நீயே நானா? எதுக்கு இப்படி வெளில சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க 4 பேர் பாக்குற மாதிரி? அப்பா எல்லாம் இந்த ருக்கு தான்ப்பா. என்னமா உனக்கு பிரச்சனை? ஏண்டா அவ பாட்டுக்கு ஊர் சுத்த போயிட்டாலே, நீ தனியா என்னடா பண்ணுவ? என்ன சமைப்ப, என்ன சாப்பிடுவ? ஏதாச்சும் அக்கறை இருக்கா அவளுக்கு? ஏதோ போறா, ஏதோ வந்துட்டால, அப்புறம் என்னமா உனக்கு பிரச்சனை? ஒரு வார்த்தை சொன்னாலடா இந்த மாதிரி நான் வரமாட்டேன், நாளைக்கு தான் வருவேன்னு? அதெல்லாம் அவன் என்கிட்ட நேத்தே கேட்டுட்டான், நான் தான் இருந்துட்டு வான்னு சொன்னேன். கேட்டா அப்படியே விட்டுருவியா? உடனே கிளம்பி வரலாம்னு சொல்ல தெரியாதா? இந்த பாரு, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், என்னை பத்தி கேளு, பசங்களை பத்தி கேளு, இனிமே அவளை பத்தி எதுவும் கேட்காத, ஒழுங்கா உள்ள போ, தேவையில்லாம நின்று கத்திக்கிட்டு இருக்காத. நான் தான் உனக்கு கத்துற மாதிரி தெரியுது. என்ன பண்றது, எல்லாம் என் நேரம்,
அவளை எங்கன்னு தான் இழுத்துட்டு வந்தானோ தெரியல, என் தலையை பிடிச்சி ஆட்டுது. நீ எதுக்கு இங்க நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவங்க அப்படிதான் தெரியாதா? வா நம்ம உள்ள போலாம். சரிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? அவளுங்க சொன்ன மாதிரியே நான் இல்லைனா தான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க போல. நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு. ஆமாம்மா, நீ இல்லைனாலும் ஜாலி தான். பாரு, அப்பா கூட ஒரு டான்ஸ், நல்ல சாப்பாடு, நல்லா என்ஜாய் பண்றோம். நாங்க என்ன நீ ஒரு 10 நாள் கழிச்சு தான் வருவேன்னு நினைச்சேன். இனிமே என்கிட்ட யாரும் பேசாதீங்க. அம்மா, அப்பனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. நான் போறேன். வெள்ளியா உள்ளியா? உள்ளதான் போறேன். வாடா நாம கண்டினியூ பண்ணுவோம்.